அப்துல் கலாமின் முன்னாள் உதவியாளர் பொன்ராஜ் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய கருத்து குறித்து தவேக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்தில் நேரில் புகார் மனு அளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகளுக்கு எதிராக ஆபாசமாக பேசியதாக அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் நிர்வாகி பொன்ராஜ் வெள்ளைச்சாமி மீது அப்துல் கலாம் பேரை வச்சு வயிற்றுல பிச்சை எடுத்து சுத்திட்டு இருக்கிறவன் நீ எல்லாம் சரியா? மரியாதைக்குரிய அப்துல் கலாம் பேரை வச்சு பிச்சை எடுக்கிறீங்க. முதலமைச்சர் விஜய் சில தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது பொன்ராஜ் மீது 2 வழக்குகள் பதிக்கப்பட்டுள்ளன. இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீர்த்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருபவர் பொன்ராஜ். இவர் ஒரு அரசியல் ஆலோசகர் என்றும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். இந்த பொன்ராஜ் கடந்த தேர்தலின் பொழுது, அதாவது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளிக்கும் பொழுது, புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம், அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டோம். தாவேகாவில் இருக்கக்கூடிய மகளிர் பற்றி, தாவேகாவுடைய பெண் தொண்டர்கள் குறித்து இவர் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. நீயும் ஒரு அம்மா வயிற்றுலானே பிறந்த, நீயும் உன் குடும்பத்திலையும் பெண்கள் இருப்பாங்க, நீயும் ஒரு அம்மா தாய் வயிற்றுலானே பிறந்த. ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லா தாய்மார்களை பேசினா ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? திமுக கைகூலி பொன்ராஜ் இத பேசுறதுக்கு உங்க திமுக யாருக்காவது தகுதி இருக்கா? உனக்கு தகுதி இருக்காடா பொறுக்கி நாய். இந்த புகார் தொடர்பாக விசாரணை நிலுவையில் இருந்த நிலையில 2 வழக்குகள் 2 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று சென்னை காவல்துறையில சைபர் கிரைம்ல தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் ரொம்ப பெரிய இடம், என் மேல கைய வச்ச நீ உன் ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போன்று கடலூர் மாவட்டத்துல புதுநகர் காவல் நிலையத்திலும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள், பெண் தொண்டர்கள் பற்றி அவதூறாக ஆபாசமாக பேசியதாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். 2 வழக்குகள் 2 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமே ஏக்கம் கேட்கிற சுத்திட்டு தெரிஞ்சா சுட்டு தள்ளிடுவேன். நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம், மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? நீ 717 மூடுனா 4000 கடைகளை மூடுவோம். என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. அரசாங்கத்திற்கு பதவியேற்கிற ஒரே முதல்வர் சொல்லுகிறார் கஜானா காலி என்று. கஜானா எப்படி காலியாகும்? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். முன்னாள் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், பணம் இருக்கிறது, மனம் இருந்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும். கதை இப்படி போகுதா? புதிய அரசு துவக்கத்திலேயே அமுல்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாக் கூட்டுக்குழு சார்பிலே இன்றைக்கு மனு கொடுப்பதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக பீரியட்ல ஆஃப் மோட்ல இருந்த போராளிகள் இருக்காங்களா, அந்த போராளிகள் எல்லாமே இப்ப ஆன் மோட்ல வந்துட்டாங்க. அப்ப நீட்ல இருந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அப்புறம் ஏற்கனவே ஓபிசில கிரிமி லேயர் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 8 லட்சம், அதை எடுக்கிறதுக்கு இவர் என்ன முயற்சி பண்ண போறாரு? காவிரியில ஆணை அமைச்சாச்சு, வாரி அமைக்க போறாங்களா இல்லையா? இல்ல மழை பெஞ்சாதான் எங்களுக்கு தண்ணி வரும்னு விவசாயத்துக்கு சொல்ல போறோமா இல்லையா? இந்த விஷயங்களை எடுக்கணும். ஏன்னா இப்ப சொல்ல போறோமா இல்லையானா ஸ்டாலின் சொன்னது மாதிரி விஜய் சொல்லுவாரா இல்ல வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பாரா? ஆக்கப்பூர்வமா எடுப்பாரா? கடந்த ஆட்சியில எப்படி பண்ணாங்க? ஆக்கப்பூர்வமா பண்ணாங்க. கடந்த ஆட்சியிலாம் அந்த கொஸ்டினை கரெக்டா வைப்பாங்க, அது மக்கள் மத்தியில போகும், மக்கள் கேட்பாங்க. அரசு ஆக்கப்பூர்வமா இருந்தாங்களா? இருந்தாங்க.
இருந்தாங்க. காவிரி விவகாரத்துல ஆக்கப்பூர்வமா காவிரி மட்டும் இல்ல சார், பல விஷயத்துல கவர்னர் காவிரின்னு ஒரு விஷயம் சார். நீங்க சொன்னீங்க விஜய் ஆக்கப்பூர்வமா செயல்படணும். கடந்த ஆட்சியில் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டார்களா? கடந்த ஆட்சியில் அதுக்கான கோரிக்கையை கரெக்டா வச்சாங்க. இப்ப நம்ம அதை தாண்டி வைக்கணும்ன்றத நம்ம பாயிண்ட். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அடுத்த முறை யாருன்னா எத்தனை வந்து 500 கோடி கொடுக்குறாங்க, பாண்டில் கொடுக்குறாங்க, 400 கோடி சைடில் கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து வாங்காதங்க. அந்த 2000 3000 வாக்காளர் காசு கொடுக்குறீங்க பாருங்க, அதுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வர தேர்தலில் யாரும் மக்களுக்கு காசே கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு போடல. மக்கள் இந்த வாட்டி வந்து காசை வாங்கிக்கிட்டு நிறைய பேர் மாற்றி குத்தி இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இனிமேல் காசு தேவை கிடையாது. பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணக்காரர்கள் யாருன்னா வந்தால் ஈன்னு அவங்களை சேர்த்துக்காதீங்க. இவ்வளோதான். இது ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.